ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும்னு நாம அடிக்கடி கேட்கிறோம். ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நாம பல நேரங்கள்ல தடுமாறுறோம் இல்லையா? அழகு நிலையானதில்ல, ஆனா அறிவு அழிவில்லாதது. ஒரு பெண் வெறும் அழகா மட்டும் இருந்தா போதாது. இந்த உலகம் வியந்து பார்க்கிற அளவுக்கு புத்திசாலியாவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான பெண்ணாக நீங்க மாறணும்னா அதுக்கு 2400 வருஷங்களுக்கு முன்னாடியே மகாமேதை சாணக்கியர் சில ரகசியங்களை சொல்லியிருக்கார். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லைஃப்ஸ் லேர்ன் தமிழ். வாழ்க்கையை எளிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் வாழ்றதுக்கான வழிகளைத்தான் நாம இங்க பேசிட்டு வர்றோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே ஸ்பெஷல். உலகமே வியக்கும் புத்திசாலி பெண்ணாக மாற சாணக்கியர் கூறும் 12 ரகசியங்கள். இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கே தெரியாம ஒரு புதிய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். நீங்க ஒரு அம்மாவா, மகளா, மனைவியா, இல்ல ஒரு சாதனை பெண்ணா இருந்தாலும் இந்த 12 விதிகள் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றப் போகுது. நிறைய பேர் கேக்குறாங்க, சாணக்கியர் வாழ்ந்த காலம் வேற, இப்போ இருக்கிற காலம் வேற, அவரோட கருத்துக்கள் இப்போ செட் ஆகுமா அப்படின்னு. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, காலம் மாறலாம், ஆனா மனித குணங்களும் சவால்களும் என்னைக்கும் மாறாது. அன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறதுக்கு சாணக்கியர் சொன்ன அதே தந்திரங்கள் தான் இன்னைக்கு உங்க குடும்பத்தையும் உங்க கரியரையும் ஒரு சாம்ராஜ்யமா மாத்துறதுக்கும் உதவும். ஒரு பெண்ணுக்கு பொறுமை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சமயோசித புத்தியும் முக்கியம்னு சாணக்கியர் ஆணித்தரமா சொல்றார். அந்த 12 ரகசியங்கள் என்னென்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? இந்த வீடியோல நாம பார்க்க போற 12 ரகசியங்கள்ல யாரிடமும் சொல்லக்கூடாத அந்த ஒரு விஷயம் என்ன, ஒரு பெண் எப்படி தன் பொருளாதாரத்தை கையாளணும், யார நம்பணும், யார ஒதுக்கணும், அப்படி உங்க மனசுல இருக்கிற பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கப் போகுது. கடைசியா நான் சொல்லப் போற அந்த 12வது ரகசியம்தான் ஒரு பெண்ணை இந்த உலகத்துக்கே அரசியா மாற்ற ரகசியம். அதனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, இப்ப நாம அந்த முதல் ரகசியத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற முதல் ரகசியம் சாணக்கியர் கொடுத்ததிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். கல்வி எனும் ஆயுதம். நாம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இவ்வளவு படிப்பு அப்படின்னு. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு பெண்ணின் உண்மையான அழகு அவளோட நகையிலோ அல்லது மேக்கப்பிலோ இல்ல, அவளோட அறிவில தான் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் திருட முடியும், ஆனா உங்ககிட்ட இருக்கிற அறிவை மட்டும் யாராலையும் திருட முடியாது. இங்க கல்விங்கிறது வெறும் ஸ்கூல், காலேஜ் டிகிரி மட்டும் கிடையாதுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, பட்டம் வாங்கிட்டா நாம புத்திசாலி ஆயிட்டோன்னு. ஆனா சாணக்கியர் நீதியை பொறுத்தவரை கல்விங்கிறது தெளிவு. ஒரு புத்திசாலி பெண் சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிப்பா. தனக்கு தெரியாத விஷயத்தை கேட்கறதுக்கு தயங்க மாட்டா. அது சமையல் கலையா இருக்கலாம், இல்ல கம்ப்யூட்டர் கோடிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் டிப்ஸா இருக்கலாம். எப்போ ஒரு பெண் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காம நான் இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறாளோ அப்பவே அவ உலகத்தை ஆள தகுதியானவளா மாறிடுறா. ஏன் கல்விய ஆயுதம்னு சொல்றோம்? ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்ககிட்ட யாராவது தப்பா பேச வந்தா, உங்களை யாரும் ஏமாத்த நினைச்சா, அப்போ உங்களை காப்பாத்துறது உங்க கையில இருக்கிற பணம் கிடையாது, உங்க மண்டைக்குள்ள இருக்கிற அறிவுதான். படிச்ச பெண் ஒரு குடும்பத்தையே மேல கொண்டு வருவா. குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டியா இருப்பா. சுருக்கமா சொல்லணும்னா, அறிவுள்ள பெண் ஒருபோதும் யாருக்காகவும் தன்னை தாழ்த்தி கொள்ள மாட்டா. அவளுக்கான மரியாதைய அவளே உருவாக்கிப்பா. அதனால தோழிகளே, உங்க வயசு என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, எதையாவது புதுசா கத்துக்கிட்டே இருங்க. இந்த ரகசியம் ஒன்றை உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிங்க. சரி, கல்வி மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, அதைவிட முக்கியமான மர்மமான ரகசியம் 2ல காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க தயாரா? அடுத்த பகுதிக்கு போகலாம். ரகசியம் 2, ரகசியங்களை காக்கும் திறன். ரகசியம் 1ல அறிவை பத்தி பார்த்தோம். இப்போ ரகசியம் 2, இது அறிவை விட ரொம்ப கூர்மையானது. சாணக்கியர் சொல்றார், உங்களுடைய பலவீனம் மற்றும் எதிர்கால திட்டங்களை யாரிடமும் பகிராதீர்கள். நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. மனசுக்குள்ள எதையாவது வச்சிருந்தா பாரமா இருக்கும்னு நினைச்சு, உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வச்சுக்க தெரியலன்னா மத்தவங்க அதை வச்சுப்பாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒரு புத்திசாலி பெண் எப்பவும் ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்கணும். நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்க பிளான் வெளியே தெரிஞ்சா அதை தடுக்க 1000 பேர் வருவாங்க.
உங்க பலவீனம் வெளியே தெரிஞ்சா அதை வச்சே உங்கள மடிக்க பாப்பாங்க. ஒரு பெண்ணோட மௌனம் அவளோட பலவீனம் கிடையாது, அது அவளோட மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். வாயை திறந்தால் முத்து உதிரும்னு சொல்லுவாங்க. ஆனா சாணக்கியர் சொல்றார், தேவையில்லாத இடத்துல வாயை திறக்காம இருந்தாதான் அந்த முத்தோட மதிப்பு குறையாது. குறிப்பா உங்கள புகழ்றவங்க கிட்டயும் மத்தவங்களோட ரகசியத்தை உங்ககிட்ட வந்து சொல்றவங்க கிட்டயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறவங்க நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் உங்கள பத்தி தப்பா பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒரு புத்திசாலி பெண் எல்லாரையும் கவனிப்பா, ஆனா எதையும் உடனே கொட்டிட மாட்டா. எங்க பேசணும், எங்க அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சவ தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறா. அதனால தோழிகளே, இனிமே உங்க லட்சியங்களையும் உங்க வீட்டு ரகசியங்களையும் உங்களுக்குள்ளேயே பூட்டி வைங்க. உங்களோட வெற்றி கூச்சல் மட்டும்தான் வெளியே கேட்கணுமே தவிர உங்க திட்டங்கள் கிடையாது. சரி, அறிவும் வந்தாச்சு, ரகசியத்தையும் காக்க தெரிஞ்சாச்சு. அடுத்து ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்கு, அதுதான் பணம். அத சாணக்கியர் எப்படி சொல்றார்? ரகசியம் 3ல பாப்போம். ரகசியம் 3, சேமிப்பும் பொருளாதார சுதந்திரமும். ரகசியம் 1ல அறிவை பார்த்தோம், ரகசியம் 2ல ரகசியத்தை பார்த்தோம். இப்போ ரகசியம் 3, இது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். சாணக்கியர் சொல்றார், பணமில்லாதவனுக்கு நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, ஏன் இந்த உலகமே இல்லை. என்னடா சாணக்கியர் இவ்வளவு வெளிப்படையா பேசுறாரேன்னு நினைக்காதீங்க. ஒரு பெண் எவ்வளவுதான் அன்பானவளா பண்பானவளா இருந்தாலும் அவகிட்ட ஒரு பொருளாதார பலம் இல்லைன்னா பல இடங்கள்ல அவளோட குரல் நசுக்கப்படுது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிதர்சனமான உண்மை. சாணக்கியர் பெண்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான பாடம் சிக்கனம். சிக்கனம்னா கஞ்சத்தனம் கிடையாதுங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சு ஒரு சிறு தொகையை சேமிச்சு வைக்கிறது. ஒரு புத்திசாலி பெண் தன் குடும்பத்தோட வருமானத்துல ஒரு பகுதியை தனியாக சேமிச்சு வைப்பாள். ஏன் தெரியுமா? கஷ்டகாலம் வரும்போது யார்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். அந்த சேமிப்பு தான் அவளோட உண்மையான கவசம். வீட்டுக்கு தெரியாம பணம் சேர்த்து வைக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அது தப்பு கிடையாது. அது அந்த பெண்ணோட சமயோசித பாதுகாப்பு புத்தி. இப்போ இருக்கிற காலத்துல பெண்கள் வேலைக்கு போறது ரொம்ப அவசியம். அது 10,000 இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி. உங்க உழைப்புல வர்ற பணம் உங்களுக்கு ஒரு தனி மரியாதையை தரும். ஒரு பெண் கையில் பணம் இருந்தால் அவ முடிவெடுக்க தயங்க மாட்டாள். அவளோட தேவைகளுக்காக யாரையும் எதிர்பார்க்க மாட்டாள். தன்னோட குழந்தைகளோட எதிர்காலத்தை அவளாலேயே உறுதி செய்ய முடியும். புத்திசாலி பெண் எப்பவும் வாங்குற கையா இருக்க மாட்டாள், கொடுக்கிற கையா மாறுவதற்கு முயற்சிப்பாள். அதனால தோழிகளே, இன்னையிலிருந்து ஒரு சின்ன உண்டியலையாவது வாங்குங்க. உங்க பொருளாதாரத்தை சரி பண்ணுங்க. ஏன்னா பணம் ஒரு பெண்ணுக்கு அதிகாரத்தை தரும். சரி, படிப்பு இருக்கு, பணம் இருக்கு. ஆனா இது இரண்டையும் விட உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் மத்தவங்களை ஈர்க்கும். அதுதான் உங்களுடைய பேச்சு. அது எப்படி இருக்கணும்? ரகசியம் 4ல பார்ப்போம். நண்பர்களே, நாம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் மத்தவங்க முன்னாடி நம்மள உயர்த்தி காட்டுறது நம்ம வாய் திறந்து பேசுற வார்த்தைகள் தான். சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்றார், ஒரு மனிதனை வசீகரிக்க அவனிடம் பணம் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை, அவனது இனிமையான சொல்லே போதும். குறிப்பா ஒரு பெண் பேசும் வார்த்தைகள் தேனை போல இனிமையாகவும் அதே சமயம் வைரத்தை போல உறுதியாகவும் இருக்கணும். ஏன்னா சொல்லுக்கும் வில்லுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. ரெண்டுமே வெளியே போயிட்டா திரும்ப வராது. இனிமையா பேசணும்னா எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடணும்னு அர்த்தம் கிடையாதுங்க. ஒரு புத்திசாலி பெண் எப்போ பேசணும், எப்படி பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பா. உங்க வார்த்தைகள் ஒருத்தரை காயப்படுத்துற அம்பு மாதிரி இருக்கக்கூடாது. அது காயத்தை ஆத்துற மருந்து மாதிரி இருக்கணும். கசப்பான உண்மைய கூட மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி பக்குவமா சொல்றதுதான் உண்மையான சாதுரியம். நீங்க கோபத்துல கத்துறப்போ உங்க வார்த்தைகளோட மதிப்பு குறைஞ்சிடும். ஆனா நீங்க அமைதியா நிதானமா ஒரு கருத்தை சொல்லும்போது இந்த உலகமே அத காது கொடுத்து கேட்கும். வீட்டு நிர்வாகமா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, உங்க பேச்சால ஒருத்தரை உங்களுக்கு சாதகமா மாத்திக்க முடியும். மத்தவங்கள அதிகாரம் செய்யாமலேயே அன்பான வார்த்தைகளாலேயே வேலை வாங்க தெரிஞ்சவள் தான் உண்மையான தலைவி. ஒரு புத்திசாலி பெண் தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிட மாட்டா. ஏன்னா விவாதத்துல ஜெயிக்கிறத விட மனிதர்களோட மனச ஜெயிக்கிறது தான் முக்கியம்னு அவளுக்கு தெரியும்.
உங்க வார்த்தைகள்ல நேர்மையும் பணிவும் இருந்தா உங்கள மதிக்காதவங்க கூட உங்களுக்கு அடிபணிவாங்க. அதனால தோழிகளே, இன்னையிலிருந்து உங்க வார்த்தைகளை அளந்து பயன்படுத்துங்க. உங்க பேச்சு ஒருத்தருக்கு நம்பிக்கையே தரணும். சரி, படிப்பு, பணம், பேச்சு எல்லாம் வந்தாச்சு. ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஒரு பெண் பயந்து ஒதுங்கணுமா இல்ல துணிஞ்சு நிக்கணுமா? அந்த முக்கியமான முடிவை எப்படி எடுக்கிறது? ரகசியம் 5ல துணிச்சல பத்தி பார்ப்போம். நண்பர்களே, நாம ரகசியம் 4ல இனிமையான பேச்ச பத்தி பார்த்தோம். ஆனா வெறும் பேச்சு மட்டும் போதாது, அந்த பேச்சுக்கு பின்னாடி ஒரு துணிச்சல் இருக்கணும். சாணக்கியர் ஒரு அற்புதமான விஷயம் சொல்றார். பயம் உங்களை நெருங்கும் வரை அதை தள்ளி நின்று கவனியுங்கள். ஆனால் பயம் உங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டால் அதை தாக்கி அழித்து விடுங்கள். ஒரு புத்திசாலி பெண் பயமே இல்லாதவள் கிடையாது. பயம் இருந்தாலும் அதை தாண்டி துணிச்சலோடு முடிவெடுப்பவள்தான் உண்மையான புத்திசாலி பெண். வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம ஏன் தோத்து போறோம் தெரியுமா? தப்பான முடிவு எடுக்கிறதுனால இல்ல, எந்த முடிவுமே எடுக்காம தயங்கி நிக்கிறதுனால தான். இத செஞ்சா மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்றது? இந்த தயக்கம்தான் ஒரு பெண்ணோட வளர்ச்சியை தடுக்கிற மிகப்பெரிய முட்டுக்கட்டை. சாணக்கிய நீதியின்படி ஒரு பெண் தன் அறிவை பயன்படுத்தி லாப நஷ்டங்களை யோசிச்சு ஒரு முடிவை எடுத்துட்டா அப்புறம் பின்வாங்கவே கூடாது. அந்த முடிவு சரியோ தப்போ அதை செயல்படுத்தும் துணிச்சல் உங்களுக்கு இருக்கணும். துணிச்சல்னா சண்டை போடுறது மட்டும் இல்லைங்க. ஒரு பிரச்சனை வரும்போது பதட்டப்படாம நிதானமா அதை எப்படி கையாளலாம்னு யோசிக்கிறது தான் உண்மையான வீரம். உங்க குடும்பத்துல ஒரு சிக்கலா, இல்ல வேலை செய்யற இடத்துல ஒரு நெருக்கடியா, அந்த இடத்துல அழுதுட்டு உட்காராம அடுத்தது என்ன அப்படின்னு யோசிச்சு களத்துல இறங்குற பெண் தான் உலகமே வியக்கும் புத்திசாலி பெண்ணா மாறுறா. உங்க தன்னம்பிக்கை தான் உங்கள் எதிரிக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய அடி. அதனால தோழிகளே, பயத்தை உங்கள் காலுக்கு அடியில போடுங்க. துணிச்சலை உங்கள் ஆடையா உடுத்திக்கோங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகட்டும். சரி, துணிச்சலா முடிவெடுத்தாச்சு. ஆனா நாம எடுக்கிற முடிவுகளுக்கு மத்தவங்க உதவி தேவைப்படும்போது யார நம்புறது? கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரகசியம் 6ல நம்பகத்தன்மை பத்தி பார்ப்போம். நம்பகத்தன்மை. யாரை நம்ப வேண்டும்? நண்பர்களே, நாம ரகசியம் 5ல துணிச்சல பத்தி பார்த்தோம். ஆனா அந்த துணிச்சல் தப்பான இடத்துல இருந்தா என்னாகும்? நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு முறை உடைஞ்சா அதை ஒட்ட வைக்க முடியாது. நம்மள பல பேரு பாவம்னு நினைச்சோ இல்ல அன்புங்கிற பெயர்லயோ தப்பான ஆளுகளை கூடவே வச்சுக்கிறோம். அப்புறம் அவங்களே நமக்கு குழி பறிக்கும் போதுதான் வருத்தப்படுறோம். சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றார், பரிசோதிக்காமல் யாரையும் நம்புவது தற்கொலைக்கு சமம். ஒரு புத்திசாலி பெண் யார நம்பணும், யார ஒதுக்கணுங்கிற தெளிவோட இருக்கணும். தங்கத்தோட தரத்தை எப்படி உரசி பார்த்து கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி ஒருத்தரோட நம்பகத்தன்மைய 4 விஷயங்களை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம்னு சாணக்கியர் சொல்றார். 1. தியாகம். உங்களுக்காக அவங்க எதை விட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க. 2. நடத்தை. மத்தவங்க இல்லாதப்போ அவங்கள பத்தி உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க. இன்னைக்கு அவங்கள பத்தி பேசுறவங்க நாளைக்கு உங்கள பத்தியும் பேசுவாங்க. 3. குணம். கஷ்டகாலத்துல அவங்களோட நிஜமான முகம் எப்படி இருக்கு. 4. செயல். அவங்க வார்த்தைக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்கா. இந்த 4 டெஸ்ட்ல ஒருத்தர் பாஸ் ஆனா மட்டும்தான் அவங்கள உங்க இன்னர் சர்க்கிள்குள்ள அனுமதிக்கணும். புத்திசாலி பெண் எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பா. ஆனா எல்லார்கிட்டையும் நெருக்கமா இருக்க மாட்டா. உங்க ரகசியங்களை சொல்றதுக்கு முன்னாடியும் உங்க பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடியும் பல முறை யோசிங்க. குறிப்பா உங்களை எப்பவும் புகழ்ந்துகிட்டே இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. ஏன்னா உண்மையான அக்கறை உள்ளவங்க உங்க தப்ப சுட்டி காட்டுவாங்களே தவிர உங்களை உச்சி மேல வச்சு ஆடமாட்டாங்க. நல்லவங்களா இருக்கிறது வேற, ஏமாலியா இருக்கிறது வேற. இதுதான் ஒரு புத்திசாலி பெண் கத்துக்க வேண்டிய பாடம். அதனால தோழிகளே, மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. சரியான நட்பு உங்களை உயர்த்தும், தவறான நட்பு உங்களை வீழ்த்தும். சரி, வெளியுலகத்துல யார நம்பணும்னு பாட்டாச்சு. ஆனா ஒரு பெண்ணோட பலமே அவளோட குடும்பம்தான். அந்த தூணை எப்படி பலப்படுத்துறது? ரகசியம் 7ல குடும்ப பொறுப்பு பத்தி பார்ப்போம். ரகசியம் 7. குடும்பம் மற்றும் சமூக பொறுப்பு. நண்பர்களே, நாம இதுவரைக்கும் ஒரு பெண்ணோட தனிப்பட்ட முன்னேற்றத்தை பத்தி பார்த்தோம்.
இப்ப பார்க்க போற ரகசியம் 7 ஒரு பெண்ண ஒரு மகா சக்தியா மாத்துற இடம். சாணக்கியர் சொல்றார், எந்த ஒரு குடும்பத்துல பெண் மதிக்கப்படுறாளோ, எந்த ஒரு குடும்பத்துல பெண் புத்திசாலியா இருக்காளோ அந்த குடும்பத்தை யாராலையும் வீழ்த்த முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க குடும்ப பொறுப்புங்கிறது ஒரு சுமைன்னு. ஆனா சாணக்கிய நீதியை பொறுத்தவரை ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற அதே திறமை தான் ஒரு குடும்பத்தை வழிநடத்துறதுக்கும் தேவைப்படுது. ஒரு புத்திசாலி பெண் தன் குடும்பத்தோட அஸ்திவாரமா இருப்பா. புத்திசாலி பெண் தன் குடும்பத்துல வெறும் சமையல் செய்யறவளா மட்டும் இருக்க மாட்டா. அவ ஒரு சிறந்த அட்வைசரா இருப்பா. கணவனுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்குறது, குழந்தைகளுக்கு பாடத்தோட சேர்த்து பண்புகளையும் சொல்லிக் கொடுக்கறது, பெரியவங்கள மதிச்சு அவங்க கிட்ட இருந்து அனுபவங்களை கத்துக்கிறது, இதுதான் ஒரு பெண்ணோட உண்மையான ராஜதந்திரம். சாணக்கியர் ஒரு பெண்ணை தர்மத்தின் காவலர்னு சொல்றார். அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்க தடம் மாறி போகாம இருக்க அவங்க காட்டுற அன்பும் அதே சமயம் அவங்க கிட்ட இருக்கிற கண்டிப்பும் தான் அந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துது. சரி, குடும்பம் மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. ஒரு புத்திசாலி பெண் தன்னை சுத்தி இருக்கிற சமூகத்தை பத்தியும் கவலைப்படுவா. தான் கத்துக்கிட்ட அறிவை மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிய செய்யறது, சமூகத்துல நடக்கிற தப்புகளை தட்டி கேட்கிற துணிச்சல், இதெல்லாம் தான் உங்கள உலகமே வியந்து பார்க்க வைக்கும். உங்க எடுக்கிற ஒரு நல்ல முடிவு உங்க தெருவுக்கோ உங்க ஊருக்கோ முன்மாதிரியா இருக்கலாம். சாணக்கியர் காலத்துல இருந்தே பெண்கள் வீரத்திலையும் விவேகத்திலையும் சிறந்து விளங்குனதுக்கு காரணம் அவங்க தங்கள வெறும் வீட்டுக்குள்ள மட்டும் சுருக்கிக்கல. இங்கதான் ஒரு சவால் இருக்கு. குடும்பத்தையும் பார்க்கணும், சமூகத்துல நம்ம அடையாளத்தையும் உருவாக்கணும். இதை எப்படி செய்யறது? அதுக்கு தான் உங்களுக்கு நேர மேலாண்மை தேவை. தன் கடமைகளை சரியா செஞ்சுட்டு அதே சமயம் தன் லட்சியத்தையும் விட்டு கொடுக்காத பெண் தான் இந்த காலத்து சாணக்கியர். உங்க அன்பு குடும்பத்தை பலப்படுத்தும், உங்க அறிவு சமூகத்தை மேம்படுத்தும். இது ரெண்டையும் சமமா கொண்டு போற பெண் தான் உண்மையான புத்திசாலி. உங்க வீடு ஒரு சொர்க்கமா மாறுறதும் இந்த உலகம் உங்களை கொண்டாடுறதும் உங்க கையில தான் இருக்கு. அதனால தோழிகளே, உங்க பொறுப்புகளை பெருமையா நினைங்க. அது உங்களை ஒரு தலைவியா செதுக்கும். சரி, மத்தவங்களுக்காக உழைக்கிறோம், குடும்பத்தை பார்க்கறோம். ஆனா இதுக்கெல்லாம் அஸ்திவாரமா இருக்கிற உங்க உடம்பையும் மனசையும் நீங்க கவனிக்கிறீங்களா? ரகசியம் 8ல ஆரோக்கியம் பத்தி பேச போறோம். ரொம்ப முக்கியமான பகுதி, தவறாம பாருங்க. ரகசியம் 8 உடல் மற்றும் மன ஆரோக்கியம், பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்னஸ். நண்பர்களே, நாம இதுவரைக்கும் அரிது, பணம், குடும்பம்னு வெளியுலக வெற்றிகளை பத்தி பார்த்தோம். ஆனா இது அத்தனையையும் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்னு வேணும். அதுதான் ஆரோக்கியம். சாணக்கியர் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றார், உடல் நலம் குன்றியவனுக்கு இந்த உலகமே ஒரு சுமை. நாம நம்ம குடும்பத்துக்காக ஓடுறோம், குழந்தைகளுக்காக உழைக்கிறோம். ஆனா அந்த ஓட்டத்துல நம்ம உடம்ப நாம கவனிக்க மறந்துடுறோம். ஒரு புத்திசாலி பெண் தன் ஆரோக்கியத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டாள். ஏன்னா அவ ஆரோக்கியமா இருந்தாதான் அவளோட சாம்ராஜ்யம், அதாவது குடும்பம், ஆரோக்கியமா இருக்கும். பெண்களுக்கு பொதுவாவே ஒரு பழக்கம் உண்டு. வீட்ல எல்லாருக்கும் பரிமாறிட்டு கடைசியா மிஞ்சினதை சாப்பிடுறது, இல்லனா சரியா சாப்பிடாம விடுறது. ஆனா சாணக்கிய நீதியின்படி ஒரு புத்திசாலி பெண் தன் உணவில் கட்டுப்பாடோடும் கவனத்தோடும் இருக்கணும். முறையான தூக்கம், சரியான நேரத்துக்கு உணவு, அப்புறம் கொஞ்சமாவது உடற்பயிற்சி. இது உங்களை அழகா காட்டுறதுக்காக மட்டும் இல்ல, உங்களை சுறுசுறுப்பா வச்சிருக்கிறதுக்காக. நீங்க டயர்டா இருந்தா உங்க மூளை வேலை செய்யாது. உங்க மூளை வேலை செய்யலன்னா உங்களால புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க முடியாது. அதனால உங்க உடம்ப ஒரு கோவிலா மதிச்சு பாதுகாக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை விட இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு மன ஆரோக்கியம். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல ஸ்ட்ரெஸ் இல்லாத பெண்களே இல்லைன்னு சொல்லலாம். சாணக்கியர் சொல்றார், கவலை என்பது சிதையை விட கொடியது. ஏன்னா சிதை இறந்த உடலை எரிக்கும், ஆனா கவலை உயிரோட இருக்கிற உடலையே எரிச்சிடும். ஒரு புத்திசாலி பெண் மனச அமைதியா வச்சுக்க தெரிஞ்சிருக்கணும். தேவையில்லாத விமர்சனங்களை காதுல வாங்காம இருக்கிறதும், ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது தனக்காக அமைதியா ஒதுக்குறதும் உங்களை ஒரு இரும்பு பெண்ணா மாற்றும். உங்களை நீங்களே நேசிச்சா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை நேசிக்கும். நான் ஆரோக்கியமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சுயநலம் கிடையாது, அது உங்க உரிமை. உங்க உடம்பையும் மனசையும் நீங்க சரியா கவனிச்சுக்கிட்டா எந்த பெரிய சவாலையும் உங்களால புன்னகையோட எதிர்கொள்ள முடியும்.
ஆரோக்கியமான பெண்தான் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க முடியும். அதனால தோழிகளே, இன்னையிலிருந்து உங்க ஹெல்த்ல கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதனால ஆரோக்கியத்தை உங்க முதலீடா மாத்துங்க. சரி, ஆரோக்கியம் இருந்தா மட்டும் போதுமா? இந்த உலகத்துல நாம ஜெயிக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப குறைவா இருக்கு. அதுதான் நேரம். அந்த நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்துறது? ரகசியம் 9ல கால மேலாண்மை பத்தி பார்ப்போம். நண்பர்களே, ரகசியம் 8ல ஆரோக்கியத்தை பார்த்தோம். இப்போ ரகசியம் 9, இது உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தூரம் போவீங்க அப்படிங்கறத தீர்மானிக்க போற விஷயம். சாணக்கியர் சொல்றார், காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. கடந்து போன ஒரு நொடி கோடி பொன் கொடுத்தாலும் மீண்டும் வராது. நம்மள பல பேர் சொல்ற ஒரே கம்ப்ளைண்ட், எனக்கு டைமே இல்ல அப்படின்னு தான். ஆனா இந்த உலகத்துல சாதிச்ச சாதனை பெண்களுக்கும் அதே 24 மணி நேரம்தான். உங்களுக்கும் அதே 24 மணி நேரம்தான். வித்தியாசம் அவங்க காலத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. புத்திசாலி பெண் எப்பவும் திட்டமிட்டு செயல்படுவாள். சாணக்கிய நீதியின்படி ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளவு முக்கியம்னு நாம யோசிக்கணும். நம்ம நேரத்துல முக்காவாசி நேரத்தை இந்த சோஷியல் மீடியா, தேவையற்ற அரட்டைகள், அப்புறம் அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கறதுலயே செலவிடுறோம். ஆனா ஒரு புத்திசாலி பெண் அன்னைக்கு தான் முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகள் என்னன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாள். எதை முதல்ல செய்யணும், எதை அப்புறம் செய்யலாம்னு அவளுக்கு தெரியும். தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்ல தெரிஞ்சவள் தான் காலத்தை ஜெயிக்கிறாள். சாணக்கியர் எச்சரிக்கிற ஒரு விஷயம் சோம்பல். நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வேலையை தள்ளி போடுறது உங்க வெற்றிய நீங்களே தள்ளி போடுறதுக்கு சமம். ஒரு புத்திசாலி பெண் காலையில சீக்கிரமே எழுந்து தன் நாளை தொடங்குவாள். ஏன்னா அதிகாலை நேரத்துல நம்ம மூளை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். கடினமான வேலைகளை அப்பவே முடிச்சிட்டா நாள் முழுக்க ஒரு நிம்மதி இருக்கும். நேரத்தை சரியா கையாள்ற பெண் பதட்டமே இல்லாம எல்லா வேலைகளையும் நேர்த்தியா செஞ்சு முடிப்பாள். நேர மேலாண்மைங்கிறது வெறும் வேலை செய்யறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்குறதும் தான். புதுசா எதையாவது கத்துக்க, உங்க திறமைகளை வளர்த்துக்க தினமும் கொஞ்ச நேரமாவது செலவிடுங்க. வீட்டு வேலை, ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் தாண்டி உங்களோட எதிர்கால லட்சியத்துக்காக நீங்க இன்னைக்கு ஒதுக்கிற அந்த அரை மணி நேரம் தான் நாளைக்கு உங்களை ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்கார வைக்கும். நேரத்தை ஆள கத்துக்கோங்க, இந்த உலகமே உங்க காலடியில இருக்கும். அதனால தோழிகளே, கடிகாரத்தோட முள்ளுக்கு முன்னாடி நீங்க ஓட ஆரம்பிங்க. சரி, படிப்பு, பணம், துணிச்சல், நேரம் எல்லாம் வந்தாச்சு. ஆனா இவ்வளவு தகுதிகள் வந்த அப்புறம் ஒரு பெண்ணுக்கு தலைக்கணம் வந்துடக்கூடாதா? அதை எப்படி தவிர்க்கிறது? ஒரு புத்திசாலி பெண் எவ்வளவு அடக்கமா இருக்கணும்? ரகசியம் 10ல அடக்கம் மற்றும் பெருந்தன்மை பத்தி பாப்போம். நண்பர்களே, நாம இதுவரைக்கும் எப்படி வளரணும், எப்படி ஜெயிக்கணும்னு பார்த்தோம். ஆனா ஒரு உச்சாணி கிளைக்கு நீங்க போன அப்புறம் உங்களை அங்கேயே நிலைக்க வைக்க போறது இந்த ரகசியம் 10 தான். சாணக்கியர் ஒரு அழகான உதாரணம் சொல்றார். பழங்கள் நிறைந்த மரம் எப்போதும் குனிந்துதான் இருக்கும். அறிவு வளர வளர ஒரு பெண்ணுக்கு பணிவும் வளரணும். நாம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற தலைக்கணம் வந்தா அங்கேயே நம்ம வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும். ஒரு புத்திசாலி பெண் தான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் கால்களை தரையில பதிச்சு வச்சிருப்பா. அந்த அடக்கம்தான் அவளுக்கு இன்னும் பல மரியாதைகளை தேடித்தரும். பெருந்தன்மைங்கிறது வெறும் காசு பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, மத்தவங்களோட தப்புகளை மன்னிக்கிறது தான் மிகப்பெரிய பெருந்தன்மை. என்ன தப்பா பேசினவங்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு பழிவாங்கிற உணர்ச்சியோட இருந்தா உங்க மன அமைதிதான் கெடும். சாணக்கிய நீதியின்படி ஒரு புத்திசாலி பெண் தேவையில்லாத குப்பைகளை மனசுல சுமக்க மாட்டா. போயிட்டு போகுது அப்படின்னு கடந்து போற அந்த பெருந்தன்மை இருக்கே, அது உங்களை ஒரு மிகப்பெரிய ஆளுமையா மாற்றும். மன்னிப்புங்கிறது பலவீனத்தோட அடையாளம் இல்ல, அது மன உறுதியோட அடையாளம். அடக்கம்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கிறதுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பணிவு வேற, பயம் வேற. உங்க கருத்தை உறுதியா சொல்லணும், ஆனா அதை சொல்ற விதம் நாகரிகமா இருக்கணும். மத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது, சின்னவங்களா இருந்தாலும் அவங்க சொல்றதுல இருக்கிற நியாயத்தை ஏத்துக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். நீங்க எவ்வளவு தூரம் மத்தவங்கள மதிக்கிறீங்கோ அவ்வளவு தூரம் இந்த உலகம் உங்கள மதிக்கும். ஒரு பெண்ணோட பண்பு தான்
அவளோட உண்மையான கிரீடம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு பெண்ணோட வெற்றியை கண்டு பொறாமைப்படாம அத மனசார பாராட்டுற பெருந்தன்மை உங்களுக்கு வேணும். மற்றவர்களை வளர்த்து விடுறவ தான் உண்மையான தலைவி. ஒரு புத்திசாலி பெண் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் முன்னேற்றுவா. நான் மட்டும் ஜெயிச்சா போதும்னு நினைக்காம நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற அந்த பெருந்தன்மை தான் உங்களை உலகமே வியக்கும் பெண்ணா மாற்றும். இந்த உலகத்துல அன்பாலையும் பண்பாலையும் ஜெயிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அதனால தோழிகளே, உயரத்துல பறந்தாலும் பணிவை மட்டும் விட்டுடாதீங்க. அதுதான் உங்களை என்றென்றும் ஜொலிக்க வைக்கும். சரி, பழமை மாறாம பண்போட இருக்கிறோம். ஆனா இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம அப்டேட்டடா இருக்க வேண்டாமா? காலத்துக்கேத்த மாதிரி ஒரு பெண் தன்னை எப்படி மாத்திக்கணும்? ரகசியம் 11ல மாறுதல் பத்தி பாப்போம். நண்பர்களே, நாம ரகசியம் 10ல அடக்கத்தை பத்தி பார்த்தோம். இப்போ ரகசியம் 11. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்வார். காலமும் சூழலும் மாறும்போது அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாதவன் காலாவதியாகி விடுவான். ஒரு காலத்துல வீட்டுக்குள்ளேயே இருந்த பெண்கள் இன்னைக்கு விண்வெளி வரைக்கும் போயிட்டாங்க. நான் பழைய காலத்து ஆளு, எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்றது ஒரு புத்திசாலி பெண்ணுக்கு அழகல்ல. காலத்தோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மையும் அப்டேட் பண்ணிக்கிறது தான் உண்மையான ராஜதந்திரம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல தொழில்நுட்பம் இல்லாம ஒரு நிமிஷம் கூட நம்மால இருக்க முடியாது. ஆன்லைன் பேங்கிங்ல இருந்து ஆன்லைன் ஷாப்பிங், ஏன் உங்க குழந்தைகளோட படிப்பு வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஒரு புத்திசாலி பெண் தனக்கு தொழில்நுட்பம் தெரியாதுன்னு ஒதுங்கி நிற்க மாட்டாள். புதுசா வர்ற ஆப்ஸ், கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துப்பாள். ஏன்னா அறிவுங்கிறது ஒரு ஆயுதம்னா தொழில்நுட்பம் அதை வேகமா இயக்கிற ஒரு மிஷின் மாதிரி. நீங்க அப்டேட்டடா இருந்தாதான் உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. மாறுதல்னா வெறும் தொழில்நுட்பம் மட்டும் இல்லைங்க, நம்ம சிந்தனை முறையையும் மாத்திக்கணும். பழைய காலத்து மூட நம்பிக்கைகளையும் தேவையற்ற கட்டுப்பாடுகளையும் உடைச்செறிஞ்சிட்டு ஆரோக்கியமான மாற்றங்களை ஏத்துக்கணும். சூழல் எப்பவும் நமக்கு சாதகமா இருக்காது. ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அழாம அந்த சூழலுக்கேத்த மாதிரி நம்மளை எப்படி மாத்திக்கலாம்னு யோசிக்கணும். தண்ணி எப்படி எந்த பாத்திரத்துல ஊத்தினாலும் அந்த வடிவத்தை எடுக்குதோ, அப்படி எந்த சூழலையும் தனக்கு சாதகமா மாத்துறவள்தான் புத்திசாலி. உலகம் இப்போ ரொம்ப சின்னதாயிடுச்சு. வீட்ல இருந்துகிட்டே நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம், ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம், ஏன் உலகத்துக்கே உங்கள் திறமையை காட்டலாம். புத்திசாலி பெண் எப்பவும் ஒரு வட்டத்துக்குள்ள நிக்க மாட்டாள். புது புது வாய்ப்புகளை தேடி போவாள். எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இதெல்லாம் வராதுங்கிற முட்டுக்கட்டைகளை உடைங்க. நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட மதிப்பும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகமாகும். அதனால தோழிகளே, காலத்தோடு ஓடுங்க, ஆனா உங்கள் தனித்துவத்தை விட்டிடாதீங்க. சரி, இப்ப வரைக்கும் 11 ரகசியங்களை பார்த்துட்டோம். ஆனா இது அத்தனையை விட மேலானது. ஒரு பெண்ணோட ஆன்மாவுக்கே பலம் தரக்கூடிய அந்த 12வது ரகசியம் என்ன? அதுதான் ஒரு பெண்ணை முழுமையாக்குது. அது என்னன்னு ரகசியம் 12ல பார்ப்போம். நண்பர்களே, நாம இதுவரைக்கும் 11 ரகசியங்களை பார்த்துட்டோம். அறிவு, பணம், துணிச்சல், தொழில்நுட்பம்னு எல்லாமே ஒரு பெண்ணுக்கு தேவையான வெளியுலக ஆயுதங்கள். ஆனா புயல் அடிக்கும்போது ஒரு மரம் சாயாம நிக்கணும்னா அதுக்கு வேர் எவ்வளவு முக்கியமோ, அப்படி ஒரு பெண்ணோட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான வேர்தான் இந்த 12வது ரகசியம், இறை நம்பிக்கை மற்றும் அறநெறி. சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்றார், தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் வெற்றி இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் உங்ககிட்ட அறநெறி இல்லன்னா அந்த புத்திசாலித்தனத்தால யாருக்கும் பயனில்லை. இறை நம்பிக்கை அப்படிங்கிறது ஏதோ ஒரு உருவத்தை வணங்குறது மட்டும் கிடையாதுங்க. அது எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது என்ன வழி நடத்தும்னு நம்புற அந்த ஆழமான நம்பிக்கை. வாழ்க்கையில எல்லாமே நம்ம கைய மீறி போகும்போது நமக்குள்ள ஒரு நடுக்கம் வரும் பாருங்க. அப்போ பார்த்துக்கலாம்னு ஒரு தைரியத்தை கொடுக்குமே, அதுதான் இறை நம்பிக்கை. ஒரு புத்திசாலி பெண் தன் ஆன்மீக பலத்தால மனசை ஒருநிலைப்படுத்துவாள். அந்த அமைதிதான் அவளுக்கு சரியான பாதையை காட்டும். நம்பிக்கை இருக்கிற இடத்துல பதற்றம் இருக்காது. பதற்றம் இல்லாத இடத்துல தான் சரியான முடிவுகள் பிறக்கும்.
சாணக்கிய நீதியின்படி ஒரு பெண் தன் ஒழுக்கத்திலையும் நேர்மையிலையும் என்னைக்கும் சமரசம் செஞ்சுக்க கூடாது. யாரும் பார்க்கலையேன்னு தப்பு செய்யறது புத்திசாலித்தனமில்லை. கடவுள் பார்த்துட்டு இருக்கார்னு நேர்மையா இருக்கிறது தான் உண்மையான அறிவு. யாரையும் ஏமாத்தாமல், யாரோட மனசையும் புண்படுத்தாமல், தர்மத்தின் வழியில நீங்க சம்பாதிக்கிற அந்த பெயரும் புகழும் தான் காலத்துக்கும் நிலைத்து நிற்கும். இந்த உலகம் உங்களை வியந்து பார்க்கணும்னா உங்க கிட்ட இருக்கிற அந்த சுத்தமான குணம்தான் காரணமாயிருக்கணும். அறம் காக்கும் பெண்ணை அந்த அறமே காக்கும். இந்த 12 ரகசியங்களும் இப்போ ஒரு மாலையா உங்க கழுத்துல இருக்கு. அறிவு, மௌனம், சேமிப்பு, இனிமையான பேச்சு, துணிச்சல், நம்பிக்கை, பொறுப்பு, ஆரோக்கியம், கால மேலாண்மை, அடக்கம், மாறுதல், இப்போ கடைசியா இந்த அறநெறி. இந்த 12 விஷயங்களையும் ஒரு பெண் தன் வாழ்க்கையில கடைபிடிச்சா அவ வெறும் சாதாரண பெண் இல்ல, அவ ஒரு சகாப்தம். அவ காலடி வைக்கிற இடமெல்லாம் நன்மையா மாறும். அவளை இந்த உலகம் வியந்து பார்க்கும், வரலாறு கொண்டாடும். நீங்க அந்த பெண்ணா மாற தயாரா? நண்பர்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 12 ரகசியங்களும் வெறும் பேச்சல்ல. இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டி. கல்வி, சேமிப்பு, மௌனம், துணிச்சல், ஆரோக்கியம்னு நாம பார்த்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத மாத்தப் போகுது. சாணக்கியர் அன்னைக்கே சொன்ன இந்த ரகசியங்கள் இன்னைக்கு உங்க கையில ஒரு ஆயுதமா இருக்கு. இதை நீங்க வெறும் வீடியோவா மட்டும் பார்க்காம உங்க வாழ்க்கையில இன்னையிலிருந்து ஒரு சின்ன மாற்றத்தையாவது செய்ய ஆரம்பிப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த 12 ரகசியங்கள்ல இது கண்டிப்பா எனக்கு இப்போ தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயம் எது? அது உங்களுடைய ஆரோக்கியமா, இல்ல பொருளாதார சுதந்திரமா, இல்ல துணிச்சலா? தயவு செஞ்சு அதை கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு காமெண்ட்டும் இன்னொரு பெண்ணுக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு புத்திசாலி பெண்கள் சமூகத்தை உருவாக்குவோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. முக்கியமா உங்க வாழ்க்கையில முன்னேற துடிக்கிற உங்க தோழிகள், சகோதரிகள் அல்லது உங்க அம்மாவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க செய்யற இந்த ஒரு சின்ன ஷேர் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரலாம். இன்னும் இதுபோல பல சுவாரஸ்யமான வாழ்வியல் ரகசியங்களையும் சாணக்கியரின் தந்திரங்களையும் தெரிஞ்சிக்க நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. கடைசியா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல உங்களை யாராவது குறைவா மதிப்பிட்டா அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. உங்க அறிவாலையும் உங்க வெற்றியாலையும் அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பிறந்தது வெறும் வீட்டு வேலைகளை செய்ய மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே வியக்க வைக்கத்தான். தன்னம்பிக்கையோடு நடைபோடுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் லைஃப்ஸ் லேர்ன் தமிழ். நன்றி, வணக்கம்.